என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. புதுச்சேரியில் வள்ளுவர் வள்ளலார் ஞான தர்மசாலை அமைப்பு சார்பில் வள்ளலார் வருவிக்க உற்ற நாள் கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி மூலகுளம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நகரில் இன்று அக்டோபர் 5, 2025 வருடம் மனிதராக அவதரித்து புனிதராக உயர்ந்து தெய்வ நிலையை அடைந்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களின் 203வது வருவிக்க உற்ற திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது. வள்ளலார் புகழ்பாடி வள்ளலார் படையிலிட்டு பிறந்தநாளை முன்னிட்டு வள்ளுவர் வள்ளலார் ஞான தர்மசாலை அமைப்பு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக வள்ளலார் அவர்களின் வரலாற்றையும் மனித குலத்திற்கு அவர் ஆற்றிய மகத்தான சேவைகளை பற்றியும் வள்ளுவர் வள்ளலார் ஞான தர்மசாலையின் தலைவர் சண்முக வைத்தியநாதன் அவர்கள் எடுத்துரைத்தார். பொதுச் செயலாளர் வி ஹரிகரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். நகரின் முக்கிய பிரமுகர்களான திரு விஜயன், திரு சுப்பிரமணியன், திரு பாலசுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வள்ளலாரின் போதனைகளை துணைத் தலைவர் எஸ் லிங்கநாதன் அவர்கள் எடுத்துரைத்தார். பொருளாளர் எம் ஞானமணி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உறுப்பினர்கள் ஏ பக்கிரிசாமி, வி சித்ரா, வி ரெஜினா, எல் ஷர்மிளா, வி ஆதிசக்திதாசன், ஏ சங்கர் தேவி, பி ஹரிணி ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். ஆலோசனை குழு தலைவர் ஆனந்தராஜ் சிற்பி நன்றியுரை ஆற்றினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. செப்பாரும் தனித்தோங்க தப்பியது நான் செய்யணும் தலைவனி பிரியாத நினைவு. திருச்சிற்றம்பலம். இந்த நாள் 5/10/2025 வள்ளலார் அவர்களின் 203வது பிறந்த நாளாகும். அவர் பிறந்தது 5/10/1823 மருதூரிலே பிறந்து தந்தை எழுந்த பிறகு சென்னையிலே அருகில் பொன்னேரிக்கு சென்று அங்கு வறுமை அதிகமாகிவிட தன் அண்ணனுடைய சபாபதியினுடைய அரவணைப்பிலே வளர்ந்து ஓதாமல் ஓதி பெரும்புகழ் பெற்றவர். மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தியவர். அவர் எவ்வளவோ புராணங்கள், கதைகள், இதிகாசங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்து நாம் இறைவனை அடைவது முடியாத காரியம். சுலபமாக இறைவனை அடைவதற்கு அவர் காட்டிய வழி கருணை என்ற இரக்கம், அன்பு, அது ஒன்று இருந்தால் போதும் நாம் இறைவனை அடையலாம். கருணையே வடிவான இறைவனை அடைவதற்கு கருணையே நம்முடைய மனதிலே கொண்டோமானால் இறைவன் நமக்கு அருள் புரிவான். நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். மரணமில்லா பெருவாழ்வு என்றால் அடுத்த பிறப்பு இல்லாத ஒரு நிலையை அடையலாம் என்பது வள்ளலார் அருளியது. திருப்பூர் கிருபானந்த வாரியார் சொன்னது, யாரும் இறந்தவர்கள் மீண்டும் வந்து சொன்னது கிடையாது. உயிரோடு இருக்கும்போதே வள்ளலார் அவர்கள் அந்த தெய்வ நிலைக்கு சென்று அதனை உணர்ந்து மீண்டும் நமக்கு வந்து உணர்த்தி இருக்கின்றார். ஆகவே அவரை போற்றுதல் வேண்டும், அவர் வழியில் நாம் நடத்தல் வேண்டும். அதுதான் நம்முடைய தேகம் சித்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி தலைவரை நம்மோடு இருந்து ஒத்துழைத்த ஊர் பெரியோர்கள் மற்றும் நம் அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லி வள்ளலாருடைய அருள் அவர் குடும்பத்தில் சேமத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்ய வேண்டும். அவர் நினைத்த காரியங்கள், அவர் நினைக்கின்ற நல்ல காரியங்களாக எந்த தடையும் இல்லாமல் நடைபெறுவதற்கு இறைவன் ஒத்துழைக்க சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை பொங்கியது தேர்ந்து வஞ்சவினையெல்லாம் மடிந்தனவன் மாயை இருளஞ்சி எனை விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெல்லாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சக்தி அடைந்தனளே
இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தா. நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான். ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து. ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன். நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன் திரு அம்பலத்தாடி பத்தியெல்லாம் பெற்ற பலன். தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் இருளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என ஈன்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து. வாட்டமெலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மெய்ஞான நாட்டமெலாம் தந்தான் நலம் கொடுத்தான். ஆட்டமெலாம் ஆடுக நீ என்றான் தன்னானந்த வார்கடலை பாடுக நீ என்றான் பரன். தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான் நானானான் சிற்றம்பலவன் நந்தோ. நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏந்து. சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன். எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றே. நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன். நானார் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊநாடி நில்லா ஒழி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். இன்று அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் பிறந்தநாள் தினம். இதனை முன்னிட்டு நமது கிராமத்தில் அமைந்துள்ள வள்ளுவர் வள்ளலார் ஞான தர்மசாலை மூலமாக இன்று நடைபெறுகின்ற இந்த அன்னதான விழாவிலே வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் எனது சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். மேலும் நமது தர்மசாலை தொடங்கி இன்றோடு 8 ஆண்டுகள் நிறைவடைந்து 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். இதனை முன்னிட்டு இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.